வித்யா சாஸ்திர நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இந்த பதிவில் நாங்கள் எப்படி குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறது, அதுவும் குலதெய்வத்திட முழு அருளும் பெறுகிறது எப்படி என்று பார்ப்போம். குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிவப்பு இல்லாட்டி மஞ்சள் துணியில் மஞ்சள், குங்குமம், விபூதி, அடுப்பு கறி மற்றும் சாம்பிராணி அதில் போட்டு மூட்டை மாதிரி கட்ட வேண்டும். அதுவும் மஞ்சள் இல்லாட்டி சிவப்பு கயிற்றால் கட்ட வேணும். அதுக்கு பிறகு உள்வாசலில் கட்டி அதுக்கு தீபம் தூபம் தினமும் காட்டி கொண்டு வர வேணும். ஒவ்வொரு அமாவாசை இல்லாட்டி ஒவ்வொரு பௌர்ணமிக்கு இது மாற்ற வேணும். இல்லாட்டி மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றினா போதும். இந்த பரிகாரம் செய்து கணப்பேர் அவங்களோட குலதெய்வம் கண்டுபிடித்திருக்கிறாங்க. அந்த கணப்பேரில் நானும் ஒருத்தர் தான். நானே என் குலதெய்வம் கண்டுபிடிக்க இல்லாமல் இருந்து இந்த பரிகாரம் செஞ்சு எனக்கு 11 நாளிலே என் குலதெய்வம் கிடைச்சது. உங்களுக்கு ஏதா வழியால் வரும் உங்கள் குலதெய்வம் யாருண்டு யாரும் சொல்லலாம், கனவில் வரலாம், இல்லாட்டி ஒரே தெய்வம் திரும்ப திரும்ப உங்களோட கண் பார்வையில் தெரியும். இந்த 48 நாளும் சைவமாய் இருந்து பூஜை செஞ்சால் சிறப்பு பலன்களை தரும்.